வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி பருப்பு சாதம் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நிறைய மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது நல்லா வந்திருக்கோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துருக்கேன். இது 3ஐயும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புளி வேணும்னா நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் துவரம்பருப்பு எடுத்ததுக்கு நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை திறக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடியிலேருந்து. இப்போ தாளிச்சிக்கலாம். கடைசியாக தாளிக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் நிறையவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை சாதத்தோடு சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் நல்ல ஒரு ஆப்ஷன். சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லை, அப்பளம் மட்டும் இருந்தால் போதும். வீட்டில் காய்கறி எதுவும் இல்லை, என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல அப்படிங்கும்போது நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டக்குன்னு இதை செஞ்சிடலாம். அவ்வளோதான், சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.